இப்போ இது 2 ப்ராப்ளம் இருக்குது. டீலிமிட்டேஷன் தனி, லேடீஸ் ரிசர்வேஷனுங்கிறது தனி. லேடீஸ் ரிசர்வேஷனை நாங்கள் வந்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இப்போ நீங்கள் வந்து எந்த ஜாதி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து லேடீஸுக்கு சீட்டு பிரிப்பீங்கங்க. இப்போ 543 சீட்டில் தென் மாநிலம் 140, 810 எந்த குறையும். அப்போ அவனை வெறும் ஹிந்திலேயே எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான்னா அவனே ஆட்சி அமைச்சிடுவான். அப்போ நம்ம சவுத்து வந்து அடிமம் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணிக்கை கூடினாலும் இந்த பிரதிநிதித்துவம் பர்சன்டேஜ் வைஸ் அது ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி மாற்ற முடியும்? ஏன் நீ எப்படி வந்து அந்த சரி, இப்போது இவங்களுடைய நோக்கம் பாப்புலேஷன் பேஸ்டாக நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அது சவுத்துக்கு எதிர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆமாம். அப்போ நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது நீ கொடுக்கணும்ல. டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்ததில் தானே சார் இந்த மக்கள் தொகை குறைஞ்சது அப்படிங்கிறது. அதே தான் நான் கேட்குறேன். அப்போ நாளைக்கு யூபி டெவலப் பண்ணாலும் மக்கள் தொகை குறையும்ல. அப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது, எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு நம்ம உட்காந்து பேசணும். என்ன செய்யறது, எப்படி பண்ணுறது, என்ன செய்யறது, இப்படி ஆயிடுச்சு, அன்ஈவனாக டெவலப் ஆகிடுச்சு, நீயே எல்லாத்தையும் டாமினேட் பண்ண முடியாதுங்கிறானா. ஸோ ஒரு பாப்புலேஷனுக்கு ஒரு வெயிட்டேஜு, மற்ற என்ன ஃபேக்டர்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பேன். ஸோ வளர்ச்சி என்ன, இந்த ஃபேமிலி பிளானிங் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறது பல்வேறு க்ரைட்டீரியாவில் மார்க் கொடுத்து இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்றீங்க. தப்பாகும். அவங்க ஆனால் பேசிக்காக வெறும் பாப்புலேஷனை மட்டுமே பார்க்குறாங்க. பாப்புலேஷனையும் பார்க்கல, சமாராக எல்லாத்துக்கும் 50% ஏற்றுறேன். அது ஏன் 50% ஏற்றுறான்னா, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உனக்கு லேடி ரிசர்வேஷன் தான் முக்கியம்னா 543 1/3 கொடுத்துரு. இப்போ உனக்கு லேடிஸ் தானே வேணும். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 543 160 சீட்டு கொடுத்துருங்க. அந்த 160 ரொட்டேஷனில் கொடு, எப்படி வேணால் கொடுன்னு சொல்லலாம். இல்லை, இப்போ இந்த அதுலேயுமே பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த எஸ்சி எஸ்டி எல்லாம் அதில் வந்துடுவாங்க. ஆமாம். அவன் என்ன நினைக்கிறான்னா 50% ஏற்றி 543 810 ஆக்கி அந்த 810 1/3 கொடுக்கறது. புரியுதுங்களா? அப்போனா 250 பேரை லேடிஸாக போடுறது. அந்த 250 லேடிஸ் என்ன பண்ணுவான், அவன் எல்லாம் அப்பர் கிளாஸ் ஹிந்துவாக போட்டு முடிச்சிடுவான். இப்போ ஏன் போட முடியலன்னா, ஆல்ரெடி 240 பேர் இருக்கான்ல, அவன் சீட்லாம் அடிபடும்ல, அவன்லாம் கட்டாயம் எடுப்பான்ல. ஆல்ரெடி எம்பியாக இருக்கிறவன் சும்மா இருப்பானா? நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? இப்போ நான் எம்பியாக இருப்பேன்னு வைங்க, என் சீட்டை நீ லேடிஸை கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ 160 பேருக்கு நீங்கள் லேடிஸாக மாற்றணும். 160 லேடிஸ் இல்லை, இப்போது மேக்ஸிமம் ஒரு 50ன்னு வச்சுப்போம். அப்போ 110 எக்ஸ்ட்ரா லேடிஸ் கொடுக்கணுன்னா 110 ஆண்களுக்கு போகிறது, அவன் கொடியேற்றுவான். அதை சால்வ் பண்ணுறப்போ ஏன் அக்கா தங்கச்சி ஒய்ஃபு அம்மா இவங்க எல்லாத்தையும் அதை எப்படி ஒத்துப்பாங்க சார்? உள்ளாட்சியிலலாம் அப்படி தானே சார் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுச்சுல்ல. நீங்கள் முதல்ல 100% பீக்கில் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்குறவங்க வந்துட்டாங்களா இல்லையா? இப்போ ஸோ இதை தான் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான். ஜெனியன் அக்கா பண்ணாமல் அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தர் அம்மா அத்தா உட்காத்தணும்னு. அப்போ எப்படி இது நடக்கும்? நீங்கள் சொல்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து பிசியும் இல்லாமல் மைனாரிட்டி இல்லாத ஒரு அபாயமான ஒரு சூழலுக்கு போயிடும் இல்லையா? கிடையாது, யாரும் கிடையாது. 240 சீட்டில் ஒரு முஸ்லீம் எம்பி கிடையாது, அவன்கிட்ட கிறிஸ்டியன் எம்பி கிடையாது. ஏதாவது நார்த் ஈஸ்ட்லேருந்து 1-2 பிடிச்சின்னு வந்திருப்பான். பட் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கிறிஸ்தவ எம்பிக்கு வாய்ப்பே கிடையாது. வேறு வழி இல்லாமல் நார்த் ஈஸ்ட்டில் ஒன்று பிடிச்சின்னு வந்து காமிச்சிட்டு இதுதான் இது அப்படியே ஜூவில் 2 வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதான்ப்பா. கிரண் ரிஜிஜு இருக்காரே சார், புத்திஸ்ட்டு, அது மாதிரி எதாவது காட்டுவான். நான் என்ன கேட்குறேன், நார்த் ஈஸ்ட்டை விட்டுருங்க, மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க? அப்போது இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 4 விதமான பாதிப்புகள் தெரியுது. ஒன்று தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு, இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, இன்னொன்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பாதிப்பு, இன்னொன்று வந்து சிறுபான்மையினருக்கு பாதிப்பு. இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இனி வரப்போகுது அப்படின்றீங்க. ஆமாம், அதான் மெயின் திங்கன்னா மேல் ஜாதிக்கு மட்டும் நார்த் இந்தியாவில் மேல் ஜாதிக்கு மட்டும் சீட்டை கொடுத்து முடிச்சிடும். நான் என்ன கேட்குறேன்னா, நீ ஏன் ஜாதி கணக்கு எடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட, ஏன் இந்த வாட்டி ஜாதி கணக்கு எடுக்கலை?
சார், இப்போ சோனியா காந்தி அவர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ஓகே. மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸும் இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? காங்கிரஸ் ராகுல் காந்தி எடுத்தால் மற்றவன்னா வர வேண்டியது தானே. இல்ல ஸ்டேட் லெவல்ல கேட்கிறேன். ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல அவங்க பொதுவா அப்போ சொல்றாங்க. ஓட்டு எங்களுக்கு தானே போட்டானோம் சார். விப்பு நாங்கன்னா எங்களுக்கு தானே நீங்கள் ஓட்டு போட்டானோம். எங்களுக்கெல்லாம் என்ன பையனா, எடப்பாடி மாறிடுவார். எடப்பாடி எதை வேணால் அடமானம் வச்சு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவர். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டால் எல்லாமே கைவிட்டு போயிடும், தமிழ்நாடே இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா மசோதாக்களும் அப்போ ஜிஎஸ்டிக்கு யார் போய் நின்னாங்க? ஜெயலலிதாவை ஓட்டு போட்டாங்க. சீட்டில் யார் நிற்கணுங்கிறத கூட அமித்ஷா பார்த்தானே வந்து டிசைட் பண்ணுறாங்க. சார், இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஜிகே வாசனுக்கெல்லாம் வந்து 5 சீட்டு தோக்குற மாதிரியான சீட்டு, எங்களுக்கு டஃப்பான சீட்டு அப்படிங்கிறத ஜிகே வாசனுக்கு, அதுவும் தாமரை சின்னத்தில் தள்ளி விட்டுட்டோம், நாங்கள் கிளவராக மூவ் பண்ணிட்டோம் அப்படின்ல சார் இப்போ சொல்கிறோம். எடப்பாடியார் 120 சீட் ஜெயிக்கிறாரா? ஏன் எடப்பாடியார் கொங்கு மண்டலத்தை விட்டு வெளில வந்து நிற்க சொல்லுங்களேன். அதான் இப்போ இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முதலமைச்சரும் கடுமையாக வீடியோ போட்டிருக்காங்க. 50-60களில் பார்த்த திமுகவை மறுபடியும் பார்க்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்ற மாதிரியான தொனியில் அவர் ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. நான் கிளியராக சொல்கிறேன், இது வந்து ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட் எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் நடந்ததோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணலைன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸோட தலையெழுத்தையும் இது மாற்றிடும். எடப்பாடிக்கு ஓட்டு போடுறது தமிழ்நாட்டை அடமானம் வைக்கிற மாதிரி. இதுதான் என்னோட அப்பீல். நீங்கள் ஏன்னா ராஜ்யசபா சீட்டுன்னு ஒன்று இருக்குது, இதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்காதீங்க. நீங்கள் எடப்பாடிக்கு 60 சீட்டு கொடுத்தீங்கன்னா 2 ராஜ்யசபா சீட்டு போட்டுருவார் அவர். ஸோ இந்த டீலிமிட்டேஷனில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது சார். அது என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.